நவராத்திரியின் 2வது நாள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பிரம்மசாரிணி தேவியின் கதை. பிரம்மசாரிணி என்றால் தவம் புரியும் பெண் என்று பொருள். இவர் தவத்தின் உருவம், தெய்வீக ஒழுக்கத்தின் சின்னமாக கருதப்படுகிறார். சைலபுத்திரி வடிவத்திற்கு பிறகு தேவியின் சக்தி பிரம்மச்சரணி வடிவில் தோன்றினார். ஒரு கையில் ஜபமாலை இருக்கும், மற்றொரு கையில் கமண்டலம் ஏந்தியவளாக காட்சி கொடுப்பவள். புராண கதைகளில் சிவனை திருமணம் செய்யும் எண்ணத்துடன் பார்வதி இந்த வடிவில் 1000 ஆண்டுகளாக தவம் செய்ததாக கூறப்படுகிறது. பல சோதனைகளுக்கு அப்புறமா சிவபெருமான் இவரை திருமணம் செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பிரம்மசரணி வழிபாடு அப்படிங்கிறது தவம், ஒழுக்கம், ஆன்மீக சிந்தனை போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாகவும் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த நாளில் நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னா, வெள்ளை நிற உடை அணிந்து பூஜை செய்யலாங்க. முக்கியமாக அன்னைக்கு பிடித்த வெள்ளை நிற மலர்களை வைத்து அர்ச்சனை செய்யலாம். நவராத்திரியின் 2வது நாள் வழிபாடான பிரம்மசரணி தேவி வழிபாட்டின் போது நெய்வேத்தியமாக வெள்ளை பாயாசமும் பச்சை பயிறு சுண்டலும் அன்னைக்கு படைக்கலாம்.